வெல்கம் டு பிரமிட் செக்யூரிட்டிஸ். இது வந்து டாங்கி மார்க்கெட்டு. முன்னாடி போனால் கடிக்குது, பின்னாடி போனால் உதைக்குது. ஸோ நம்ம ஆல் டைம் ஹை 9:15 கிட்ட போகும்போது ₹1 ரிவர்ஸ் ஆயிருக்கு. நான் லாஸ்ட் ஆல் டைம் ஹை வந்து 9:15-20 நினைக்கிறேன். ஓகே, 19 அட்வான்சஸ், 31 டிக்ளைன்ஸ். ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். ஆக்சுவலி இட்ஸ் ஃபாலன் இன் வெரி குட் டீசென்ட் வால்யூம்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ நம்ம பார்க்கணும் என்ன வாட் லெட்ஸ் சி. 67,000 crores டர்ன் ஓவர் இன்னைக்கு, 851 advances, 1,077 declines. This is okay, nothing bad about it. The declines is reasonably high, but இது 1,500 1,300 range போனால் தான் டேஞ்சர் கன்சிஸ்டண்டா. ஓகே, as of now one sparrow does not make a summer. வெயிட் பண்ணி பார்க்கணும். So broad based market is selling except for mid cap. Mid cap flat இருக்கு. Mid cap is flat. டாப் கெய்னர்ல பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சிமெண்ட், ஸ்ரீ சிமெண்ட். டாப் லூசர்ல பார்த்தா டாடா மோட்டர்ஸ். அது வந்து வீடியோ போட்டு நினைக்கிறேன். ஹியூஜ் வால்யூம் இறங்கியிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். டாடா மோட்டர்ஸ் வால்யூம் இறங்கினால யூ மஸ்ட் பி வெரி வெரி கேர்ஃபுல். டெக் மஹிந்திரா 2.9% டவுன். பட் அதர்வைஸ் வால்யூம் பேஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட லாங் டைம் ஒரு after long time nifty counter on the Tata Motors 8% down with volumes 16 crores. I think 16 crores 40 lakhs 69,000. Yes, 16 crores volume. I mean it's almost like a very huge volume. மற்றதெல்லாம் வந்து டேஞ்சர் ஸ்டாக்ஸ் தான். What else is HFCL now? NMDC 3% down. Yes Bank point. So nothing. Subex, Tata Motors இறங்கிச்சுன்னா அது ரிலேட்டட் ஆன்சிலரிஸ்லாம் கூட இறங்க வாய்ப்பு இருக்கு. If they perceive that the car market has topped out, or best thing is priced in. Okay, not topped out, best thing is priced in temporarily at least. Value பார்த்தா again Tata Motors NMDC இறங்கிருக்கு 3%. வேற என்ன இருக்கு? NMDC இன்னும் AU Bank 8% அப்பா இருக்கு. ஓகே, ரைட்டா. Highly volatile counters, but it's a great, it's a very good franchise. ஸோ நம்ம வந்து டாடா மோட்டர்ஸ் ஆல்ரெடி போட்டுருக்கு, அதை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ டாடா மோட்டர்ஸ் நீங்கள் பாருங்கள், இது வந்து என்ன கேண்டில்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு கேண்டில். ஸோ இது வந்து ஒரு ப்ரைஸ் வால்யூ. இந்த பிரேக் அவுட்டுக்கு பிரேக் டவுன் ஆயிருக்கு. இந்த பிரேக் அவுட் ரேட்டாக தான் பிரச்சனை. இதுதான் பிரேக் அவுட் ரேடு, இந்த ஹை தான். ஸோ இந்த லோ கீழே போச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் ஒன்றும். ஓகே, ஸோ இது வால்யூம் பார்க்கலாம். இது வந்து வால்யூம் வந்து நேற்று 1.83 crores, இன்னைக்கு வால்யூம் வந்து 16 crores. So almost like 15 times the volume. So it is close with RSI 40. So இதாவது ஒன்ஸ் பேங்க் என்ன வர மாதிரி தான் RSI 40க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா திருப்பி ஒன்றா ஒரு ஃப்ரெஷ் லாங் ஷார்ட் கவரிங் வரலாம். இல்லை ஷார்ட் கவரிங்கில் 40க்கு மேலே க்ளோஸ் பண்ணால் இன்னும் ஷார்ட் கவரிங் வரலாம். ஸோ பட் வால்யூம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் தான் அது. திருப்பி நீங்கள் 360 வெயிட் பண்ணிங்கன்னா, இதுக்கு முன்னாடி டாடா மோட்டர்ஸ் இறங்கிச்சுன்னா அந்த லெவல் போகிறதுக்கு 2 வருஷம் ஆகும். ஸோ அதனால we have to be careful. வேற வந்து NMDC பார்க்கலாம். NMDC ஆஃபர் ஃபார் சேல் வருது. ஆஃபர் ஃபார் சேல்னா கவர்மெண்ட் இஸ் செல்லிங் இட்ஸ் ஸ்டேக். ஓகே, ஆஃபர் ஃபார் சேல்னா த எக்ஸிஸ்டிங் ஹோல்டர் இஸ் ரெடியூசிங் இட்ஸ் ஸ்டேக். NMDC. ஓகே, ஆல்ரெடி இப்போ இங்கே ஒரு வால்யூம் பேண்ட் பாருங்க. இங்கே வந்து வால்யூம் 5 crores, இங்கே 2.96 crores, இங்கே 6 crores. இங்கேயும் வித்துட்டாங்க. தட் இஸ் வை இந்த மாதிரி ஆல் டைம் ஹையில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்தால் இங்கே கன்ஃபர்மேஷன் பாருங்கள். இது வந்து 6 crores, இங்கே வந்து 5 crores. ஸோ ஹியூஜ் வால்யூமு. ஸோ இப்போ இது
வந்து ஆக்சுவலி பிரேக் டவுன் தான் நினைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சிச்சு, ஏதாவது எல்லாம் கிளம்புன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்எம்டிசி okay, I mean nothing more to add about NMDC. So price spots பார்க்கலாம். price spots பார்த்தா கொத்தாரி ப்ரோ ஓகே ப்ராடக்ட்ஸ் கொத்தாரி ப்ராடக்ட்ஸ் நம்ம ஒரு காலத்தில் ஃபிபனாச்சி போட்டிருக்கோம். டீப் என்ன 19% டவுன் அப் சாரி மோல்டெக் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் மோக்ஷ் விதிங் விஐடி அது நம்ம வாயிலோட பேர். அடுத்தது வால்யூம் ஸ்பர்ஸ் பார்க்கலாம். ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் நல்ல வால்யூம் இருக்குது. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் பார்க்கலாம். என்ன வாட் இஸ் how force motors dollar force dollar what is that வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே இது 1500 வால்யூம். இன்னைக்கு வால்யூம் கம்மியா தான் இருக்கு. ஓகே let us check again, doesn't matter. So 129 27,000 போல இருக்கு. Nesco 157 times, GTL, Wonderla, Dinora, ஜிகே லக்ஷ்மி. ஓகே இதெல்லாம் நல்ல வால்யூமில் மேலே போயிருக்கு. ஸோ வால்யூம் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது 52 வீக் லோவில் இருந்தால் புல்லிஷ், 52 வீக் ஹையில் இருந்தால் காஷன். ஓகே அண்ட் ஃபிஃப்டி வீக் ஹை 239, 50 வீக் லோ 4. இது ரிசல்ட்ஸ் வந்து இது மார்க்கெட் புல்லிஷாக இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். வில் கம் டு தட் லேட்டர். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் இவ்வளோ அடிச்சு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் புலிஷாக இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நல்லா இருந்திருக்கு இன்னைக்கு. மற்றதெல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. எஃப்எம்சிஜி ஐடி இஸ் டவுன். வேற என்ன பிஎஸ்யூ பேங்க் டவுன். பிஎஸ்யூ ரியாலிட்டி 0.34% டவுனு. ஸோ ப்ராட் மார்க்கெட் இது இன்னைக்கு வந்து இட்ஸ் நாட் டசன்ட் லுக் லைக் எ குட் மார்க்கெட். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி வந்து இது அகைன் டோஜி தான். இது பேர் கிரேவ் ஸ்டோன் டோஜி. ஓகே இதுக்கு பேர் கிரேவ் ஸ்டோன் டோஜி. நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ கரெக்டாக 60, ஆர்எஸ்ஐ 60 கரெக்டாக சப்போர்ட் நிற்குது. ஸோ இது கீழே 2 நாள் க்ளோஸ் ஆன வீக்கு நம்ம பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஆல் டைம் ஆகி பார்த்தீங்கன்னாக்கா 915 65 ஹை. நல்லா கவனிங்க. 915 இங்கே பாருங்க. 914 ஒரு 1 ரூபீஸ் 75 பைசா இறங்கியிருக்கு. அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக செல்லிங் வந்திருக்கு. ஸோ இனிமேல் இது வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் டாப் மாதிரி தான் இருக்கு. இது வந்து இட்ஸ் நாட் இட்ஸ் ட்ரிபிள் டாப் அட் த பாட்டம்ல புல்லிஷிங் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். 1 2 ட்ரிபிள் டாப். ஓகே இதுவும் ஒரு ட்ரிபிள் டாப் மாதிரி சொல்ல முடியுமான்னு தெரியல. ஸோ இது மல்டிபிள். இந்த இனிமேல் இந்த லெவலை பிரேக் பண்ணனா கேப்ல மேலே போனால் தான் உண்டு, எல்லாம் மேலே போகிறது கஷ்டம். ஸோ டோஜி கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இதுதான் கிரேவ் ஸ்டோன் டோஜி. ஓகே லோவர் ப்ரைஸ் ஹை ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட க்ளோஸ் ஆகும் பாருங்க. இது வந்து ஒரு இது மாதிரி கலரை மாதிரியே இருக்கும். அதனால கிரேவ் ஸ்டோன் டோஜி. ஸோ கிரேவ் ஸ்டோன் டோஜி வந்து அதனால என்ன இம்ப்ளிகேஷன் பார்க்கலாம் என்ன போட்டிருக்குன்னு. Okay, Gravestone Doji is a bearish reversal candlestick pattern that is formed when open, low and closing prices all close to same way with long upper shadow. Basically என்ன இருக்குன்னா ஓப்பன் பண்ணி நல்லா மேலே போயிருக்கு மார்க்கெட்டு, செல்லிங் பிரச்சனை திருப்பி வந்திருக்கு. அதாவது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 9th ஃப்ளோர் வரைக்கும் போனீங்க, திருப்பி உங்களை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஷரில் வந்திருக்கு. அண்ட் இது வந்து என்ன ஆகும்னாக்கா இது வந்து இந்த மறுபடியும் இந்த ஹை பிரேக் பண்ணால் தான் புல்லிஷ், இந்த லோ பிரேக் பண்ணால் as a bearish reversal தான் அது இப்போதைக்கு. which
இனிமேல் இது அந்த ஹையை பிரேக் பண்ணாதான் இதுக்கு எதனா வேல்யூ இருக்கும். பட் இல்லைன்னா நத்திங் மோர் டு ஐ மீன் ஹையை பிரேக் பண்ணலாம் அதான் புல்லிஷ், அது ஹையை பிரேக் பண்ணால் புல்லிஷ், ஸோ லோ பிரேக் பண்ணால் பேரிஷ். இது வந்து பேரிஷ் ஃபார்மேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ another thing I want to share with you yesterday, நம்ம காட்ட மறந்தது என்னன்னாக்கா, இது வந்து இது பாருங்க, இந்த சார்ட் பாருங்க, இது நேத்தி சார்ட். I'll make it as a 4 hours chart பார்த்தா. ஓகே, இது வந்து நேத்தி ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகே, நேத்தி ஃபியூச்சரோட ஃபர்ஸ்ட் கேண்டில், இது ஹை பாருங்க, 16,546 பஞ்ச் ஆயிருக்கு. 16,546 நேற்று பஞ்ச் ஆயிருக்கு ட்ரேடு. நான் நல்லா நோட் பண்ணி, ஏன்னா நேற்று நான் மார்னிங் வந்து நான் வெளியே இருந்தேன். அப்போ என் டீலர்கிட்ட என்கிட்ட ஃபோன் இல்லை, டீலர்கிட்ட இப்போ அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. நான் சிஸ்டம் பார்க்கல. இந்த மாதிரி நான் பார்த்து நான் 16,546 4 தடவை கேட்டேன் நான். பாருங்க 16 பாருங்க, இந்த ஹை பாருங்க 16 நேற்று ஃபியூச்சர் ஹை 16,546. இதுவும் வந்து இந்த மாதிரி பேட்டர்னும் ஒரு பேரிஷ் பேட்டர்ன் தான். ஓகே, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னும் ஒரு பேரிஷ் பேட்டர்ன் தான். இப்போ நம்ம ஃபுல் டே கேண்டில் பார்க்கலாம். ஸோ பாருங்க, இது நேற்று கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபுல் டே இது. ஸோ இதுவும் ஒரு வெரி பேட், இட்ஸ் நாட் அ கிரேட் பேட்டர்ன். அதான் இது பயங்கர வால்டிலிட்டி இருந்தது. மேலே ஹை பஞ்ச் ஆயிருக்கு, அப்புறம் கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நவ் we'll have to see what's going to happen next. Okay, basically நம்ம ரொம்ப சிம்பிளாக வைக்கணும்னா இந்த வீக்லி க்ளோஸ் கீழே கீழே க்ளோஸ் பண்ணால் வீக்கு, இல்லை இந்த 950 மேலே க்ளோஸ் பண்ணால் ஸ்ட்ராங். ரெண்டாவது வந்து இப்போ கரெக்டாக RSI 60 சப்போர்ட்டில் இருக்குது, அது கீழே க்ளோஸ் பண்ணால் வீக். ஓகே, நத்திங் மோர் டு ஆட். ஹோப் திஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.